யாராலயும் அதை மறக்கவே முடியாது. நேஷனல் அவார்டு வின்னர் படம் அது வேற, பெஸ்ட் பிக்சர். அதை பார்த்துட்டு ரஜினி சார் கார்த்திக் கூப்பிட்டு அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணாரு. உதயகுமார் கூப்பிட்டு பேசினாரு, நம்ம ஒரு படம் பண்ணுவோம்னு சொன்னாரு. அப்புறம் தான் எஜமான் பண்ணாங்க. பட் அந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் கார்த்திக். இப்போ ஜேபி அந்த மூங்கில் கோட்டை பார்ட் 2, அதாவது ஊமிகளுடைய பார்ட் மூங்கில் கோட்டை ட்ராப் ஆகுது, ஷூட்டிங் முடியுது, போயிட்டு இருக்கும்போது அவர் டோட்டல் ஆஃப் ஆகுறாரு. அப்போ கார்த்திக் தான் கூப்பிட்டு ஒரு பீரியடுக்கு அப்புறம், ஆமாம் ராஜரவி என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்குறாரு. இல்லை இதான் பண்ணணும், ஒன்றும் பண்ணல அப்படிங்கும்போது, ஒன்றும் பண்ணலன்னு எப்படி சொல்லலாம், நீ வா உனக்கு ப்ரொடியூசர் ஆகிறேன், ஓகே நான் ஹீரோ, நீ ப்ரொடியூஸ் பண்ண. டக்குன்னு உதய் ஃபோன் அடிக்கிறாரு. அவர் உதயன் தான் கூப்பிடுவார் டைரக்டர். உதய் கார்த்திக் பேசுகிறேன். அவர் ஒன்று என்ன கருத்து திடீர்னு, ஒன்றும் இல்லை உன் நண்பர் என் நண்பர் ராஜரவி ப்ரொடியூசர் ஆக போகிற படம் பண்ணுவோம் அப்படின்றாரு. அந்த படம் தான் பொன்னுமணி படம். அது என்ன படங்க, அது என்ன ஹிட் படங்க. அந்த நெஞ்சுக்குள்ளே சாங்லாம் மறக்க முடியுமா? சௌந்தர்யாங்கிற ஒரு அழகான ஒரு தேவதையை இந்த படத்தை அறிமுகப்படுத்துறாரு உதயகுமார் சார் பண்றாங்க. கார்த்திக் ஜோடியா சௌந்தர்யா கிடைக்கிறாங்க. ஜேபி ராஜாரவி அவருடைய பார்ட்னர் ஃப்ரெண்டு ஜெகதீஷ் ஒருத்தர் பார்ட்னர் உள்ள போடுறாங்க.